வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உக்ரைனின் செவரோடோனெட்ஸ்க் கிராமத்தை கைப்பற்றிய ரஷ்ய படைகள். தாக்குதலை அதிகரிக்க ரஷ்யா ஆயுதங்களை குவித்து வருவதாக உக்ரைன் தகவல். இலங்கையில் மின் தட்டுப்பாட்டால் அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் இன்று முதல் மூடல். ஆன்லைன் வகுப்புகளையும் குறைக்குமாறு பள்ளிகளுக்கு அறிவுறுத்தல். இந்தியாவில் அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டங்களால் ரயில் சேவை பாதிப்பு. 229 விரைவு ரயில்கள் மற்றும் 254 பயணிகள் ரயில்கள் இன்று ரத்து. பத்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. 12ஆம் வகுப்பில் 93.76% மாணவர்கள் தேர்ச்சி. 10ஆம் வகுப்பில் 90.7% மாணவர்கள் தேர்ச்சி. மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் அதிகம். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அறிவிப்பு. தேர்வுகளை பொறுத்தவரை வெற்றி தோல்வி மனப்பான்மை இருக்கக்கூடாது. மாணவர்களுக்கு அமைச்சர் மகேஷ் அறிவுரை. புதுச்சேரியில் +2 தேர்வில் 96.13% பேர் தேர்ச்சி. அதிகபட்சமாக வணிகவியல் பாடத்தில் 144 மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் பெற்றதாக தகவல். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். கோவை, திருப்பூர், ஈரோடு உட்பட 16 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரத்தில் பல மாதங்களாக பூட்டி கிடக்கும் தாய்ப்பால் ஊட்டும் அறை. பேருந்து நிலையத்திற்கு கைக்குழந்தையுடன் வரும் பெண்கள் அவதி. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் குறுவை சாகுபடிக்கான தண்ணீர், உரம் கிடைக்காமல் விவசாயிகள் அவதி. உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள அரசுக்கு வேண்டுகோள். கர்நாடகாவில் கனமழை எதிரொலி. ஓசூர் கெளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. கனமழை காரணமாக சென்னை தாம்பரம் அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீர். போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவதி. இருபத்தி 24 அடி உயரம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 23 அடியை தாண்டியது. ஏரி வேகமாக நிரம்பி வருவதால் கிருஷ்ணா நதி நீரை நிறுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள பொதுப்பணித்துறை. சாலையில் தேங்காய் உடைத்து தமிழக தென்னை விவசாய சங்கத்தினர் போராட்டம். தேங்காய் விலை தொடர்ந்து குறைந்து வருவதால் கொள்முதல் விலையை அரசே நிர்ணயிக்க கோரிக்கை. நீலகிரியில் சோதனைச் சாவடியில் போலியான நுழைவு வரி ரசீதுகள் கொடுத்து மோசடி செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதி. போதிய பேருந்து வசதி இல்லை என ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவர்கள் புகார். உடனடியாக பேருந்து வசதி ஏற்படுத்த கோரிக்கை. சர்வதேச அளவில் நடைபெற்ற இன்றைய முக்கிய செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் 117வது நாளை எட்டியுள்ள நிலையில் கிழக்கு பகுதிகளில் சண்டை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சண்டையில் செவரோடோனெட்ஸ் என்ற கிராமம் ரஷ்யாவிடம் சென்றுவிட்டதாக உக்ரைனின் லுஹான்ஸ் பிராந்திய ராணுவ நிர்வாகத்தின் தலைவர் செர்ஹே ஏடே தெரிவித்துள்ளார். செவரோடோனெட்ஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள உக்ரைனிய நிலைகளை குறிவைத்து பீரங்கி மற்றும் வான்வழி தாக்குதல்களை பயன்படுத்துவதை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளன என அவர் தெரிவித்தார். மேலும் முன்னேற பெரிய அளவிலான ஆயுதங்களை அங்கு சேகரித்துள்ளனர் என்று உக்ரைன் அதிகாரி தெரிவித்துள்ளார்.
பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் நிலவி வரும் மின் தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களை இன்று முதல் மூட அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதே நேரம் சுகாதாரத்துறை தொடர்பான அலுவலகங்கள் இயங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல பள்ளிகளும் மூடப்படுவதாக கல்வித்துறை அறிவித்துள்ளது. மேலும் கடுமையான மின்வெட்டும் நிலவுவதால் ஆன்லைன் வகுப்புகளையும் குறைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மூன்றாம் உலகப் போருக்கு தயாராகுமாறு வீரர்களுக்கு இங்கிலாந்து ராணுவ அதிகாரி ஜெனரல் சர் பேட்ரிக் சாண்டர்ஸ் அதிரடி உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டதாக ரஷ்யா கூறி வரும் நிலையில் தற்போது இங்கிலாந்து அரசின் இந்த அறிவிப்பு பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஜெர்மனியில் நடக்க இருக்கும் G7 உச்சி மாநாட்டில் 7 நாடுகளின் தலைவர்களும் உக்ரைன் ரஷ்யா போர் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் ரஷ்யாவிற்கு எதிரான பொருளாதார தடைகளை எவ்வாறு தொடர்வது என்பது பற்றியும் விவாதிக்க உள்ளதாகவும் ஜெர்மனியின் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. வரும் ஜூன் 26ஆம் தேதி G7 உச்சி மாநாடு ஜெர்மனியில் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் எதிரிகளின் ஏவுகணைகளை வழிமறித்து அழிக்கும் தன்மை கொண்ட இடைமறிப்பு ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதாக சீனாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. நடத்தப்பட்ட சோதனையில் ஏவுகணை குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்வெளியில் உள்ள செயற்கைக்கோள்களை அழிக்கக்கூடிய மேம்பட்ட அணு முனை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வரை அனைத்து வகையான ஏவுகணைகள் பற்றிய ஆராய்ச்சியை சீனா தீவிரப்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரெஞ்சு நாடாளுமன்ற தேர்தலில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறுதி பெரும்பான்மையை இழந்துள்ளார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அவர் மீண்டும் பிரான்சின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் மேக்ரானின் மத்திய வலதுசாரி கட்சி 234 இடங்களை மட்டுமே பெற்றுள்ளது. இடதுசாரி கட்சிக்கு 141 இடங்களும் வலதுசாரி தேசிய பேரணி கட்சிக்கு 90 இடங்களும் கிடைத்துள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் மேக்ரானுக்கு பின்னடைவாக அமைந்துள்ளன. நாடாளுமன்றத்தில் 577 இடங்களில் அறுதி பெரும்பான்மையை அமைப்பதற்கு 289 இடங்கள் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. தொங்கு நாடாளுமன்றம் அமைந்துள்ள நிலையில் அதிபர் மேக்ரான் ஆலோசனை மேற்கொண்டார். அடுத்ததாக தேசிய நிகழ்வுகள் சிலவற்றை பார்க்கலாம். அக்னிபத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நடத்தப்பட்டு வரும் நாடு தழுவிய போராட்டத்தின் காரணமாக பெரும்பாலான ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளின் தற்காலிக வேலை வாய்ப்பை வழங்கும் திட்டத்திற்கு எதிராக பீகார், உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல வட மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்பு நிலவி வருகிறது. போராட்டங்களால் 229 விரைவு ரயில்கள் மற்றும் 254 பயணிகள் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 491 ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெல்லியின் எல்லை மாவட்டங்களான நொய்டா, ஃபரிதாபாத் உள்ளிட்டவற்றில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மேலும் 12,781 பேருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோரின் மொத்த எண்ணிக்கை 76,000 கடந்தது. அதேபோல் நேற்று ஒரே நாளில் 8,537 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 18 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் பாலாகாட் பகுதியில் நக்சலைட்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் ஏற்பட்ட சண்டையில் ஒரு பெண் உட்பட 3 நக்சலைட்டுகள் உயிரிழந்துள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கியும் 303 ரைபிள்களும் 12 போர் ஆக்ஷன் துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை நோக்கி செல்வதால் கிருஷ்ணா நதியில் இருந்து வரும் நீரை நிறுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள், குறுவை சாகுபடிக்கு தண்ணீரின்றி தவிக்கும் திருத்துறைப்பூண்டி விவசாயிகள், பயணிகளின் கோரிக்கையை ஏற்று ரயில் நேரத்தை மாற்றும் முடிவை கைவிட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய செய்திகளை விரிவாக பார்க்கலாம்.
தமிழகத்தில் 12ஆம் வகுப்பில் 93.76% மாணாக்கர்களும் 10ஆம் வகுப்பில் 90.07% மாணாக்கர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் வெளியிட்டார். கடந்த மே மாதம் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு தேர்வுகளை 8,06,000 மாணவ மாணவிகள் எழுதியிருந்தனர். அதில் 7,55,000 பேர், அதாவது 12ஆம் வகுப்பில் 93.76% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் தேர்ச்சி விகிதம் அதிகம் என அமைச்சர் தெரிவித்தார். அதேபோல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 9,12,000 மாணாக்கர்களில் 90.07% தேர்ச்சி பெற்றுள்ளதாக அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். தேர்வு எழுதிய 4,52,000 மாணவிகளில் 4,27,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய 4,60,000 மாணவர்களில் 3,94,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வுகளை பொறுத்தவரை வெற்றி தோல்வி மனப்பான்மை இருக்கக்கூடாது என மாணாக்கர்களுக்கு அமைச்சர் மகேஷ் அறிவுரை வழங்கியுள்ளார். தேர்வை பொறுத்தவரைக்கும் வெற்றி தோல்வி, நான் தேர்ச்சி பெற்றுட்டேன் நீ தோல்வி அடைஞ்சிட்டேங்கிற மனப்பான்மை இருக்கக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எழுதி நான் உயர்கல்விக்கு சென்றேன், 2வது முறை ரிவைஸ்டு எக்ஸாம் எழுதி நான் உயர்கல்விக்கு சென்றேன் என்கின்ற மனப்பான்மையில் தான் மாணவ செல்வங்கள் இருக்க வேண்டும். அப்படிதான் நாங்களும் அதை பார்க்கின்றோம். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் முழுமையாக படித்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு 7.5% இந்த இடஒதுக்கீட்டை இன்னும் ஓரிரு நாளில் அந்த பள்ளியிலே அதற்கான பட்டியல் யார் யார் இதெல்லாம் பயன்பெற இருக்கின்றார்கள் அந்த பட்டியல் கண்டிப்பாக ஒவ்வொரு பள்ளியிலும் வரும். அது தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த மாணவி துர்கா தமிழ் மொழி பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். தமிழ் நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். தமிழ் சென்டமாக நினைச்சு பார்க்கல, நல்ல மார்க் வாங்குவேன்னு தான் நினச்சேன். ஏன்னா தமிழ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸி. அப்புறம் என்னோட ஃபியூச்சரில் நான் என்ன படிக்க ஆசைப்பட்டேன்னா அக்ரிகல்ச்சரில் படிக்க ஆசைப்பட்றேன். அப்பா அம்மாவுக்கு நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோட இந்த சென்டம் வாங்கியதுக்கு காரணம் என்னன்னா என்னோட ஆசிரியர்கள், என்னோட நண்பர்கள், அப்புறம் என்னோட அப்பா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஈரோடு அருகே பேருந்து வசதி கேட்டு +2 மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் அரச்சலூரை அடுத்து வேளாம்பாளையம், குன்னாங்காட்டு வலசு, லிங்காத்துக்குட்டை, வேளாங்குட்டை, புக்காடு, திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மாணவ மாணவிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாவதாக கவலை தெரிவித்துள்ளனர். லாக்டவுனுக்கு முன்னாடி 10ஆம் நம்பர் 2 பஸ் கரெக்டான வந்துருக்கு சார். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பஸ் தான் சார் லாக்டவுனுக்கு அப்புறம். அந்த பஸ்ஸுமே இப்போ வர ரொம்ப வரதே இல்லைங்க சார். காலையில் நாங்கள் 8:45க்கு ஸ்கூலுக்கு போவோங்க சார். அந்த பஸ் விட்டோம்னா நாங்கள் மறுபடியும் 11 மணிக்கு தாங்க சார் பஸ். அதனால் ஸ்கூலுக்கு அந்த பஸ் விட்டோம்னா ஸ்கூலுக்கு போக முடியாது சார். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4:30க்கு ஸ்கூலுக்கு போவாங்க சார். 4:45க்கு நாங்கள் பஸ் சரியாக வருங்க சார். அந்த பஸ் விட்டோம்னா அடுத்து எங்களுக்கு பஸ்ஸே இல்லைங்க சார். 8 மணிக்கு ஒரு பஸ் வந்துட்டுங்க சார். இப்போ அதுவும் வருதுங்க சார். ஒவ்வொரு ரீசன் சொல்கிறாங்க சார். அந்த 8 மணிக்கு பஸ் விட்டோம்னா நைட்டு 11 மணிக்கு ஆல்ட்டோ பஸ்ஸுங்க சார். இப்போ நாங்கள் இருக்க ஃபோன் பண்ணி லிஃப்ட் கேட்டு எப்படியும் போயிட்டுங்க சார். இதை கேர்ள்ஸ் நிலைமைகள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இதாக இருக்குங்க சார். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் கனமழை பெய்தது. சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் தாம்பரம் மேம்பாலம் அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியது. வெள்ள நீரில் மூழ்கிய சுரங்கப்பாதையிலிருந்து மழைநீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதனால் அவ்வழியில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதி வாய்க்கால்களில் குறுவை சாகுபடிக்கு போதிய தண்ணீர் வராததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தற்போது குறுவை சாகுபடி பணிகளில் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் கடுமையான உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் அரசு கூட்டுறவு சொசைட்டியிலும் உரம் கிடைக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே முறை வச்சு தண்ணி விடுறாங்க,
சரிவர தண்ணி தட்டுப்பாடு இருக்குது. போர் மூலியமாக தான் அந்த நாற்று பறியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. உர தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. சொசைட்டி கேட்டால் நான் உரமே வரலங்கிறாங்க. சாவடி பண்ணுறதுக்கு உர தட்டுப்பாடை வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக தீர்வு கண்டு விவசாயிகளுக்கு சிறந்த முறையில் உரம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். தண்ணி தட்டுப்பாடையும் தொடர்ந்து கொடுக்கணும். கொடுத்தா சிறந்த முறையில் விவசாயத்தை செம்மையாக செய்ய முடியும். செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை நோக்கி நகர்ந்து வருவதால் கிருஷ்ணா நதிநீர் வரத்தை நிறுத்துவது குறித்து பொதுப்பணித்துறை ஈடுபட்டு வருகிறது. மழை மற்றும் கிருஷ்ணா நதிநீர் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வினாடிக்கு 1700 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் ஏரியின் தற்போதைய நீர்மட்டம் உயரம் 24 அடியில் 23.36 அடியாகவும் மொத்த கொள்ளளவு 3645 மில்லியன் கன அடியில் 3475 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. ஏரி முழு கொள்ளளவை நோக்கி சென்று கொண்டிருப்பதால் ஏரிக்கு வரும் கிருஷ்ணா நதி நீரை நிறுத்தும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். பயணிகளின் கோரிக்கையை ஏற்று தருமபுரி பெங்களூரு பயணிகள் ரயில் நேரத்தை மாற்றும் முடிவை தென்மேற்கு ரயில்வே கைவிட்டுள்ளது. தருமபுரியிலிருந்து பெங்களூரு செல்லும் பயணிகள் ரயில் தினமும் அதிகாலை 5 மணிக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில் மூலம் ஆயிரக்கணக்கானோர் பணிக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் ரயில் புறப்படும் நேரத்தை காலை 6:30 மணிக்கு மாற்ற தென்மேற்கு ரயில்வே முடிவெடுத்தது. இதற்கு பயணிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. ரயில் நேரத்தை மாற்றினால் பணிக்கு செல்வது தாமதமாகும் என பலரும் தெரிவித்த நிலையில் ரயில் நேரத்தை மாற்றும் முடிவு கைவிடப்பட்டுள்ளது. ஆசனூர் அருகே உணவு தேடி அலைந்த காட்டு யானை ஒன்று சரக்கு வாகனத்தின் முன்பு கட்டப்பட்டிருந்த பூ மாலையை பறித்துச் சென்றது. தமிழக கர்நாடக எல்லையில் காரப்பள்ளம் சோதனை சாவடி அருகே வனத்தை விட்டு வெளியேறிய ஒற்றை யானை தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்களை வழிமறித்து அட்டகாசம் செய்தது. இதனால் அச்சமடைந்த வாகன ஓட்டிகள் வாகனங்களை திருப்பி சென்றனர். இந்நிலையில் சரக்கு வாகனத்தை நோக்கி ஆக்ரோஷமாக ஓடி வந்த யானை வாகனத்தின் முன்பு கட்டப்பட்டிருந்த பூ மாலையை காட்டு யானை தனது தும்பிக்கையால் பறித்துக் கொண்டு வனப்பகுதிக்குள் சென்றது. இதனால் அந்த பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை அருகே 8 மணி நேரம் சிலம்பம் சுற்றியபடி பரதநாட்டியம் ஆடி 8 வயது சிறுமி ஒருவர் சாதனை படைத்துள்ளார். கோவை மாவட்டம் சின்னவேடம்பட்டி சக்தி நகரைச் சேர்ந்தவர்கள் மீனாட்சி, சுந்தரம், திவ்யா தம்பதியர். இவர்கள் 8 வயது மகள் சாதனா. இவர் சிலம்பம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தனது 2 கைகளிலும் சிலம்பம் சுற்றியபடி பரதநாட்டியம் ஆடி அசத்தியுள்ளார். இவரது இந்த சாதனை இந்தியன் புக் ஆஃப் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. சிறுமி சாதனாவின் இந்த சாதனை முயற்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் சாதனா. நான் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூலில் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு தான் முடிச்சிருக்கேன். சிலம்பம் கலை நான் 1.5 வருஷமாக நான் பழகிட்டு இருக்கேன். அப்புறமா டான்ஸ் கிளாஸ் 5 வருஷமாக நான் பழகிட்டு இருக்கேன். அப்புறமா தொடர்ந்து நான் நிற்காம வேர்ல்டு ரெக்கார்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 8 மணி நேரம் பரதநாட்டியம் வித் சிலம்பம் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் பண்ணியிருக்கேன். இந்த சிலம்பம் கலை ஸ்கூல் லெவலில் தான் போய்கிட்டு இருக்கு. இது நான் காலேஜ் லெவலில் போகணுன்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிறேன். நாடு முழுவதும் கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தப்பட்ட ரயில் சேவைகள் படிப்படியாக மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து மயிலாடுதுறை பயணிகள் ரயில் சேவை மீண்டும் துவக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் தினமும் மன்னார்குடியிலிருந்து 8:35 மணிக்கு புறப்பட்டு 10:30 மணிக்கு மயிலாடுதுறையை சென்றடையும். மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறையிலிருந்து புறப்பட்டு 6:55 மணிக்கு மன்னார்குடியை வந்தடைகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குமாரசெட்டி ஏரியின் தடுப்பணையை சீரமைக்க கோரிக்கை விடுக்கும் விவசாயிகள். பயன்பாடற்று கிடக்கும் தாய்ப்பால் ஊட்டும் அறை. ஊசு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் உள்ளிட்ட செய்திகளை பார்க்கலாம்.
தெற்கு ஆந்திர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழ் அடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பதிவானது. ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராமநாதபுரம் நகர் பகுதிகளான மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பட்டணம் காத்தான், பாரதி நகர், ஓம் சக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. பாலக்கோடு அருகே குமாரச்செட்டி ஏரி தடுப்பணையை சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பன்னிஹள்ளி கிராமத்தில் குமாரச்செட்டி ஏரி உள்ளது. 8.6 ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த ஏரியில் அமைக்கப்பட்ட தடுப்பணையில் உடைப்பு ஏற்பட்டு மதகு, கரை ஆகியவை பழுதடைந்தன. தற்போது வரை சீரமைக்காததால் கடந்த 18 ஆண்டுகளாக மழை நீர் வீணாக கடலில் கலந்து வருகிறது. அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே விரைவில் தடுப்பணையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் பூட்டி கிடக்கும் தாய்ப்பால் ஊட்டும் அறையை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு மகளிருக்காக தாய்ப்பால் ஊட்டும் தனி அறை கட்டப்பட்ட நிலையில் கடந்த பல மாதங்களாக பூட்டியே கிடப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாக தெரிவிக்கும் பொதுமக்கள் அறைகளை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான சப் ஜூனியர் ஊசு போட்டியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். கோவை ஈச்சனாரி பகுதியில் தமிழக ஊசு சங்கம் சார்பில் 19வது சப் ஜூனியர் போட்டிகள் நடைபெற்றன. 2 நாட்களாக நடைபெற்ற இந்த போட்டியில் கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 28 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சான்சு, டாவுலு ஆகிய 2 பிரிவுகளில் மாணவர்கள் தங்களது திறமைகளை நிரூபித்த நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. கரூரில் 55 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்ட முன்னாள் மாணவர்கள் தங்கள் பாசத்தை பகிர்ந்து கொண்டு நெகிழ்ச்சியடைந்தனர். சென்னை YMCA உடல் கல்வியியல் கல்லூரியில் 1967, 68ஆம் ஆண்டுகளில் படித்த 50க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கரூரில் நடைபெற்றது. தங்களது மனைவி, மகன், மகள், மருமகனுடன் கலந்து கொண்ட அவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டு பழைய கல்லூரி கால நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தனர். இரண்டு கைகள் இல்லாததால் பெற்றோர் புறக்கணித்த நிலையிலும் தன் கடின முயற்சியால் தேர்ச்சி பெற்ற +2 மாணவி. உலக யோகா தினத்தில் நடைபெற்ற யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி. குடிநீர் வேண்டி சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு உள்ளிட்ட செய்திகளை பார்க்கலாம். கட்சியில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்று பெரும்பாலானோர் கேட்டுக் கொண்டுள்ளதாக அக்கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் திட்டமிட்டபடி 23ஆம் தேதி பொதுக்குழு கூட்டத்தை நடத்துமாறு 2000 பொதுக்குழு உறுப்பினர்கள் கடிதம் அனுப்பியிருப்பதாக அக்கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி கூறியுள்ளார். உண்மையான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற இந்த இயக்கம் நாளை ஆட்சிக்கு வருவதற்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த இயக்கம் ஒரு சில சந்தர்ப்பவாதிகள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த இயக்கத்திற்கு களங்கம் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். காலம் அவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கும்.
கள்ளக்குறிச்சி அருகே உள்ள இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்த பாம்பை இளைஞர்கள் விரட்டி அடித்தனர். அகரகோட்டாலம் கிராமத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்திற்குள் கொம்பேரி மூக்கன் பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதை பார்த்த அந்த பகுதி இளைஞர்கள் பைக்கின் சீட்டை கழட்டிய நிலையில் பாம்பு எகிரி குதித்து ஓடியது. அப்பாம்பை அப்பகுதி இளைஞர்கள் விரட்டி அடித்துக் கொன்றனர். இரண்டு கைகள் இல்லாத போதும் தன்னம்பிக்கையுடன் படித்து 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி அடைந்துள்ளார் மயிலாடுதுறையைச் சேர்ந்த மாணவி ஒருவர். பிறக்கும் போதே 2 கைகளும் இல்லாத குழந்தையாக இருந்த லட்சுமியை அவரது பெற்றோர் புறக்கணித்துள்ளனர். பின்னர் ஆதரவற்றோர் காப்பகத்தில் வளர்ந்து வந்துள்ளார். கைகள் இல்லாத போதிலும் மனம் தளராமல் தன்னம்பிக்கையுடன் படித்து வந்த லட்சுமி தற்போது 12ஆம் வகுப்பு தேர்வில் 277 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளார். அவரை காப்பக நிர்வாகிகள் மற்றும் சக மாணவர்கள் பாராட்டி இனிப்புகளை வழங்கினர். உலக யோகா தினத்தையொட்டி பழனி கலைப்பயிற்சி மையம் சார்பில் மெகா யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 8 வயது முதல் 15 வயது வரையிலான 1000க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்து காட்டினர். சூரிய நமஸ்காரம், தாடாசனம், விருச்சிகாசனம், மயூராசனம், புஜங்காசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பெரிய கோவில் 10 பகுதியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் தண்ணீர் வழங்காததை கண்டித்து 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அனுமதியின்றி பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தியதாக போராட்டத்தில் 10 பேர் மீது 143 மற்றும் 341 ஆகிய இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1452 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 1452 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதையடுத்து ஆற்றில் இருந்து வினாடிக்கு 1280 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர கிராம மக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகள் சுத்தம் செய்யவோ துணி துவைக்கவோ கடக்கவோ கூடாது என வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கான நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் நீர்மின் நிலையங்களில் மின் உற்பத்தி சரிந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக திறக்கப்படும் போது தண்ணீரை பொறுத்து மின் உற்பத்தி செய்வது வழக்கம். அணையிலிருந்து 15,000 கனஅடி நீர் பாசனத்திற்காக திறக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 12,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் நீர்மின் நிலையத்தில் 300 மெகாவாட்டாக இருந்த மின் உற்பத்தி தற்போது 230 மெகாவாட்டாக சரிந்துள்ளது. லஞ்சம் கொடுத்து அரசு பணி பெற முடியாது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரசு துறைகளில் பணி நியமனம் பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடி செய்தது தொடர்பான வழக்கு ஒன்று உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தது. அரசு பதவி பெறும் பேராசையில் 78 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்த மனுதாரர் பணத்தை திரும்ப பெறுவதற்கு வழக்கு விசாரணை முடியும் வரை காத்திருக்க வேண்டும் என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தால் 7 கோவில்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரை 4ஆம் வழித்தடம் அமைப்பது தொடர்பாக சென்னை மெட்ரோ ரயில் அறிவிப்பு வெளியிட்டுள்ள நிலையில் கபாலீஸ்வரர் கோவில், வடபழனி முருகன் கோவில் உள்ளிட்ட 7 கோவில்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் மெட்ரோ பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி முனிஸ்வர்நாத் பண்டாரி, நீதிபதி மாலா அமர்வு கோவில்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கப்படும் என அரசு தரப்பில் விளக்கம் அளித்ததை அடுத்து நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர்.
தேங்காய் கொள்முதல் விலையை அரசே நிர்ணயிக்க வேண்டும் என வலியுறுத்தி பெரியகுளம் தேவதானப்பட்டியில் தமிழக தென்னை விவசாய சங்கத்தினர் சாலையில் தேங்காயை உடைத்து போராட்டம் நடத்தினர். தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக தேங்காய் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் கொள்முதலும் பெருமளவு குறைந்துள்ளதாகவும் இதனால் தென்னை விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாகவும் தென்னை விவசாய சங்கத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். உடனடியாக இன்றைக்கு விவசாயிகள் கடுமையாக ஒரு தேங்காய் கிட்டத்தட்ட 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கு உரத்தின் விலை மிக அதிகமாக 200 மடங்கு 300 மடங்கு உயர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே உர விலை கூடுகிறது, பூச்சி மருந்து விலை கூடுகிறது, உற்பத்தி செலவு கூடுகிறது, வெட்டுக்கூலி கூடுகிறது, அனைத்தும் கூடுகிறது. ஆகவே தேங்காய் விலை மட்டும் இன்றைக்கு அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. வெட்டுக்கூலியும் இறக்கு கூலியும் கொடுக்க முடியாத அளவிற்கு தென்னை விவசாயிகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட முறையில் தேங்காயினுடைய உபபொருட்களை வெளிநாட்டிலிருந்து மத்திய சர்க்கார் இறக்குமதி செய்யக்கூடாது, தடை விதிக்க வேண்டும். அதே போல இந்த நாங்கள் வைத்த இந்த கோரிக்கை ஒரு கிலோவுக்கு 50, கொப்பரை ஒரு கிலோவுக்கு 140 என்கின்ற அடிப்படையில் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். மாநில அரசும் தன்னுடைய பங்கிற்காக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் வெள்ளி கடற்கரையில் 3 நாட்கள் நடைபெற்ற கோடை விழாவில் தினம்தோறும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. நேற்றுடன் நிறைவு பெற்ற விழாவில் லட்சக்கணக்கான மக்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். ஒரு 2 ஆண்டுகளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக நடந்துகிறது. பார்க்கும்போது மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. இந்த கூட்டத்தை மீண்டும் பார்க்க முடியுமா என்ற ஒரு சூழ்நிலையில் மீண்டும் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது மனதுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. கலை பண்பாட்டுத்துறை சார்பாக நடைபெற்ற நாட்டுப்புற கலைஞர்களின் காளி ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மக்களை பெரிதும் கவர்ந்தன. கடந்த 2 வருஷமாக கொரோனா காலத்தில் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தோம். அதில் இப்போது பரவாயில்ல, எங்களுக்கு நிகழ்ச்சிகள் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. இந்த கோடை விழாவில் எங்களுக்கு பங்கேற்றதுக்கு ரொம்ப ரொம்ப இதாக சந்தோஷமாக இருக்குது. இதுமாரி மக்கள் மத்தியில் இந்தமாரி நாங்கள் வேஷம் போட்டு எங்கள் கலையை நாங்கள் வெளிப்படுத்துறது ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.